நீங்கள் எல்லாரும் கடவுளுடைய பண்ணையாக, மாளிகையாக, நகரமாக, வீடாக இருக்கிறீங்க. உங்களுக்கு வேலை செய்வதற்குன்னு கடவுள் ஒரு சர்வெண்ட்டையும் என்ன பண்றாரு, அப்பாயிண்ட் பண்ணி உங்களுடைய பண்ணையில வேலை செய்ய அவர் சித்தமா இருக்கிறார். ஆமென். ஆனா மற்ற கோயில் இப்படியா சொல்லி தராங்கன்னா, விசுவாசியை பார்த்தா உனக்குள்ள 2 பேய் இருக்குதுன்னுறாங்க. விசுவாசிகளை பார்த்தாலே பொல்லாத பிசாசால் நீங்க கட்டப்பட்டிருக்கிறாய் சிஸ்டர், எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. உங்க கணவர் விபச்சார ஆவியால் பீடிக்கப்பட்டிருக்கிறார், குடிகார ஆவி இருக்குது வீட்டுல. சோ ஜனங்களை அவங்க ஜனமாவே மதிக்கிறது கிடையாது. ஆனா பைபிள் சொல்லுது, ஜனங்கள் எல்லாரும் கடவுளுடைய மாளிகையாக இருக்கிறாங்க, ஜனங்கள் எல்லாரும் கடவுளுடைய பண்ணையாக இருக்கிறாங்க, ஜனங்கள் எல்லாரும் கடவுளுடைய வீடா இருக்கிறாங்க. சோ எவ்வளவு பெரிய ரெஸ்பெக்ட், எவ்வளவு பெரிய